பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா சாப்பாடு சுட சுட சாப்பாடு, தக்காளி குழம்பு, தக்காளி குருமா. இது தேங்காய் அரைச்சி ஊற்றி எங்கள் ஊர் சைடில் வைப்போம். வெண்டைக்காய் பொரியல், மாங்காய் ஊறுகாய் பார்த்துக்கோங்க. மாங்காய் ஊறுகாய் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா போட்டது நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா எப்படின்னா நல்லா நம்ம 2-3 நாள் மாங்காய் அறுத்துட்டு நல்லா வெயிலில் உணர வச்சு அதுக்கப்புறம் வெந்தயம் கடுகு எல்லாம் பொடி போட்டு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு தாளித்து சூப்பரான மாங்காய் ஊறுகாய். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் சாய்பாபா கோயிலுக்கு. இன்றைக்கி அன்னதானம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் தான். சாம்பாருக்கு நான் என்ன காய் வாங்கியிருக்கேன்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு கேரட், அவரைக்காய், முருங்கைக்காய் வீட்டில் இருக்குது. அதனால் முருங்கைக்காய், கேரட், அவரைக்காய் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். 1 கிலோ தக்காளி, 1 கிலோ பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை. இன்றைக்கி இதுதான். இப்போ சாமிக்கு பார்த்திங்கன்னா பெரிய மாலை, 5 கதம்பம், மல்லிகைப்பூ அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சாமிக்கு தொணை மாலை கட்டி போடுறதுக்காக நான் பூ வாங்கியிருக்கேன், பிச்சி பூ வாங்கியிருக்கேன். இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி வியாழக்கிழமையோட இன்றைக்கி சாய்பாபாவுக்கு நம்ம செய்ய போகிற அன்னதானத்துக்கு ஜாமான். வாங்க பார்க்கலாம் என்னென்ன செய்கிறோன்னு.